நாளும் புதியவை. ஊசி மூஞ்சு மூடா. ஆகஸ்ட் 8. பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். நீதிமொழிகள் 9:8. ஒரு அழகிய பூங்கா இருந்தது. அதில் மிக உயரமான அகண்ட மரங்கள் பல காணப்பட்டன. அதில் ஒரு அகண்ட மரத்தில் குருவி ஒன்று வாழ்ந்து வந்தது. அழகிய கூடு ஒன்று கட்டி அதனுள் மகிழ்ச்சியாக தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தது. பகலில் இரை தேடிச் சென்று சேகரித்த உணவை தன் குஞ்சுகளுக்கு ஊட்டி மகிழ்ந்தது. நாட்கள் சென்றன. அந்த மரத்திற்கு ஒரு குரங்கு வந்தது. அந்த குரங்கு மரக்கிளைகள் ஒவ்வொன்றாய் தாவி சென்று கொண்டிருந்தது. குருவி கூடியிருக்கும் கிளைக்கு சென்று குதித்து கொண்டிருந்தது. இதனை பார்த்து அந்த குருவி அதிர்ச்சி அடைந்தது. மிகவும் பொறுமையாக குரங்கிடம் பேசியது. தன்னுடைய கூட்டில் குஞ்சுகள் உள்ளன, எனவே வேறு கிளைகளை தேர்வு செய்து அங்கு குதித்து விளையாடச் சொன்னது. அதை கேட்ட குரங்கு குஞ்சுகளுக்காக வேறு கிளைக்கு செல்ல நினைக்கவில்லை. மாறாக குரங்கு குருவியிடம் கோபமாக பேசத் தொடங்கியது. தனக்கு அறிவுரை கூறிய குருவியிடம், நீயா எனக்கு அறிவுரை கூறுவது? நான் உன்னை விட பலத்திலும் உருவத்திலும் பெரியவன், என்னை விட சிறியவன் நீ. ஊசி மூஞ்சி மூடா, நீயா எனக்கு அறிவுரை கூறுகிறாய் என கத்தி கொண்டே குருவி இருக்கும் கிளைக்கு வந்தது. குருவியின் கூட்டை பீத்தி எறிந்தது. தவறான நபருக்கு அறிவுரை கூறியதால் குருவி தன் வீட்டை இழந்து திண்டாடியது. பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். நீதிமொழிகள் 9:8 உள்ள வசனத்தின்படி பரியாசக்காரர்களை திருத்த முயன்றால் அவர்கள் நம்மை பகைக்கக்கூடும் என கூறுகிறது. பரியாசக்காரன் என்பவன் மற்றவர்களை கேலி செய்பவன், விமர்சிப்பவன் மற்றும் நல்ல அறிவுரைகளை ஏற்க மறுப்பவன். ஞானமுள்ளவர்களுக்கு அறிவுரை கூறினால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நம்மை நேசிப்பார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகில் தம் சொந்த ஜனமான இஸ்ரவேல் புத்திரர்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய்து பிரசங்கித்தார், குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். ஆனால் அவர்களோ அவரை பரியாசம் பண்ணி மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அவரை கேலி செய்து கொட்டி முகத்தில் துப்பி சிலுவையை பரிசளித்தனர், முள்கிரீடம் சூட்டினர். நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். லூக்கா 23:37. பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நல்லவைகளை சிந்திப்போம். ஜெபம். தேவனே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து சமாதானத்தை நாட கிருபையை தாரும்.